நீங்கள் காஞ்சிபுரத்தான கும்பாசோகம் நாங்கள் ஒரு 3-4 டைம் போடுக்கிறோம். ஒரு நிற்க நேரம் இல்லை. நாங்கள் யாரை கூட சேர மாட்டோம். தண்ணி அடிச்சுக்கின்னு கொண்டுக்கின்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. கசாம பிடிக்காது நம்மளுக்கு. அது ஒன்றும் இல்லை கட்டினேன். அதான் சொன்னேன் நான். ஒழிப்பு தான். ஜனமத்தை ஒழிச்சு சாப்பிட்றோம். நல்ல லைன் அது. எது வந்தாலும் இந்த லைன் அத்து போகாது. சவுண்ட் சர்வீஸ் லைனு அத்து போகவே போகாது. அடுத்தது நம்ம இத்தாலும் சரி அவங்க மருமோ யார் இருந்தாலும் அந்த அண்ணாடு கூட்டானு போக. ஆமாம், அவர் என்ன சொன்னார்னா, அவர் அவர் இடத்துல வந்து கொட்டாவை போட்டாங்க, செப்டி டேங்க் கட்டிட்டாங்க. யார் வந்தாலும் இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் இடத்துல போடலப்பா, என் இடத்துல ஒரே ஒரு கம்பு தான் கட்டியிருக்கேன். அதனால சரி அது ஒன்றும் இல்லை. அவர் கொட்டை போட்டிருந்தாலும் நீ அந்த கொடுத்துட்டு விற்க போகிற அழகு போகிற அந்த கொடுத்து தான் ரூபா வாங்க போகிறேன். அதுதான் ஸ்கொயர் ஃபீட் இப்படி போட்டு அப்புறம் வந்து யார் வந்தாலும் விலை இங்கே கம்மியாக போகுதுன்னு வெட்டி விட்டுறாரு அப்படின்னாப்புல. விரட்டி விட்டுறாரு. விரட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆமாம், அதுதான் இப்போ அவர் உங்கள் மூத்த பையனா? அப்படியா? அதான் என் பேர் மணிண்ணா. உங்கள் பேர்? என் பேர் விமல்குமார். இப்போ என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து 175 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருங்க ஒரு நிமிஷம். 90 ரூபா கொடுத்துவாங்கண்ணா. பாய் இது உசேன் பாய். அது பக்கத்தில் ஒரு 2 பிளாட் இருக்குது பல்லத்து. அது நான் தான் வாங்கியிருக்கேன். அதான் இப்போ கிறிஸ்டின்கார் பெங்களூர். நான் வந்து இவருக்கு இந்த ஆள் பாபுங்கிறவர் வந்து அப்பா பேசியாச்சு. நீ கேட்டுக்கிட்டியா? என்ன கேட்டுக்கிட்டியா? இனி இங்கே அவர் ஃபோனில் பேசினதை இவர்கிட்ட பேசியாச்சு. இருப்பா இல்லை என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே வந்து 175 அவங்க வாங்கி அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 175 ரூபா. ஒரு வேளை வந்து வெளியில் நான் என்ன சொன்னேன், கலவையில் ஒரு புரோக்கரை கேட்போம், இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட் இருக்குது, இதுக்கு இவ்வளோ ரேட்டு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்போம். அப்படின்னா அந்த விலை ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த இடத்துக்காரங்க இவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் அவங்க கருத்து. அதான் அவங்க விக்கிக்கிட்டே பையன்கிட்டையும் சொல்லியாச்சு. இந்த 2வது பெரிய பையன் இப்போ தான் வெளியே வந்தாப்புல, அவர்கிட்டையும் சொல்லிடுவோம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய்டும். அவங்க அப்பாக்கிட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் உன் இடத்துல அவங்க கொட்டகை போடலை. உன் இடத்துல ஒரே ஒரு ராடு மட்டும்தான் போட்டிருக்காங்க. செப்டி டேங்க்லாம் கட்டல. நீங்கள் வேணால் அளந்துக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா, பைப் மட்டும். நீ நாளைக்கு என்ன பண்றீங்க, அதனால ஒரு டாக்குமெண்ட் தான் சொன்னா அது நான் போட்டு பாக்கணும். அதெல்லாம் லோனுக்கு இருக்குதா தெளிவா இருக்குதா? இல்லங்க நான் செக் பண்ணல. செக் பண்ணது எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? அப்ப நான் போய் சொல்றேனா? இல்ல அந்த பேச்சு இப்ப தேவையில்லை. இருங்க, அது வந்து ரூல்ஸ்னா ரூல்ஸ் இருக்கணும். விதி என்னவா, இப்ப அட்வான்ஸுக்கு முன்னாடி லீகல் பாத்துங்க. ஒண்ணும் பாக்கிறதுனால இரு 5 வருஷமா நான் இடத்த பார்க்க வரல. ஒரே ஒரு வாட்டி என் பொண்டாட்டியை பார்க்க நானும் என் பொண்டாட்டி வந்து பார்த்துட்டு போனோமா அன்னைக்கு என்ன சொன்னேன், இடத்த பார்த்துக்கணும், நீ யூஸ் இன்னும் யூஸ் பண்ணிக்க, என்னைக்கு இருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லிட்டு போனேன்னா இல்லையா? 5 லோன் போட்டேன் அந்த மேனேஜ் ரிஜிஸ்டர் பண்ண முடியல. போயிட்டு கட்டத்துல போயிட்டு கட்டின பேர் தான் ரிஜிஸ்டர் 2-3 நாள் தவறுதல போச்சு. அதனால நீ லீகல் பார்த்துக்கிட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா? என்னைக்கு நான் வரீங்க? நாளைக்கு வரீங்களா? என்ன சொல்றீங்க? ஏப்பா நாளைக்கு எனக்கு வேலைப்பா. என்னைக்கு வரேன்? ஏப்பா தம்பி இரு நான் மெட்ராஸ் எனக்கு ஒவ்வொரு டைம் எவ்வளோ செலவாகுது. அதாவது ரேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு வந்துருவாப்புல. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தம்பி என்ன ஒரு நிமிஷம் பேச விடு. தம்பி தெளிவாக பேசுகிறாப்புல. நான் ஒருத்தன் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டேன், இடத்த கொடுக்குறேன்னு. சரி, புரியுதா? நீங்கள் எனக்கு நல்லபடியாக எனக்கு நல்ல ரேட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேருக்கு நான் கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இல்லையா? பேசினா இவர் சொல்லது தம்பி தம்பி இல்லை நல்ல என்ன பேச விட்றான். அப்புறம் சரி ரைட்டு, எனக்கு நல்ல ரேட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்து நாளைக்கே உன் பேருக்கு நான் மாற்றி கொடுத்துறேன். நல்ல ரேட்னா அது மெட்ராஸ் ரேட்லாம் கேட்கக்கூடாது. அது எப்படி 1.5 கோடியா கேட்பாங்க? அதை தான் சொல்கிறேன். மெட்ராஸ் ரேட்டு 1.5 கோடி 2 கோடி கிராமத்துக்கு தகுந்த மாதிரி போகணும். அதனால சொல்கிறேன். அதுக்கு இல்லை தம்பி, அதுதான் நான் பக்கத்தில் இருக்கிறோம். நீ கொடுத்துட்டு போ. இங்கே வா. கும்பாபிஷேகம் பிடிப்ப ஆட்ரு பலரங்குளத்திலே 15 நாள் பிடிச்சிட்டு 2 பேரும் எங்கே போனீங்க? தண்ணி அடிக்கவா? தண்ணி போக மாட்டா. இவன் வண்டி எடுத்துன்னு போனா தான் அவர் போவார். தம்பி சரி, அவர் சொல்லுவார். யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா உங்களுக்கு? நல்ல ரேட்டு
சரி பாபு சார் வாங்க புறப்படுவோம், பேசியாச்சு கன்ஃபார்ம். இருங்க சார், நீமா ஒரு நிமிஷம் இருங்க சார். இது நம்ம மூஞ்சிங்களா தம்பி, நம்ம தம்பி அது என்ன, ஒரு 5 நிமிஷம் இருக்கு சார், பேசிட்டு வரேன். பேசுகிற போது நீங்கள் போயிடக்கூடாது, அப்புறமா வந்து நடுவில் இருந்தாங்க. அதான் ஏன் அந்த மூஞ்சிங்களை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பாக்குறேன். இது கூட பார்த்த மாதிரி ரொம்ப நாளா நம்ம ஆளுங்களாங்கிறாங்களே அப்படின்னு. ஆஹா, சரி சரி டேய், நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் 2 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீ எவ்வளோ வாங்க அதை திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிட்டு இல்லை. பேசுனா அப்ப அந்த ஏதோ ஒரு படத்துல ஒரு தானவன் பல்ல அவன் பேர் என்னடா இப்ப செத்து போயிட்டானே. சரி ரைட்டு. காலையில என் பொண்டாட்டி 6 மணிக்கு அது கேக்குறேன்னு சொல்லிட்டியா? இவரு தெளிவா சொல்லிடுங்க, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். நீ வந்தனா அட்வான்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி போயிடலாம். ஒரே செகண்ட் அவர் ஏதோ சொல்கிறாராம், ஒரு நிமிஷம் கேட்டுக்க, கடைசியாக சொல்லிடு. அவர் தான் சொன்னாரு என்ன நல்ல ரேட்டுக்கு கொடு அப்படின்றாரு. நான் வேற என்ன சொல்றேன், அதான் சொல்றேன். துட்டு தான் பாக்குறாரு, தவிர மனுஷால பார்க்க மாட்டாரு. இருடா இருடா, என்னோட பழகுற அது உன்னோட பழக கீழே போட்டுற. இருடா, என்ன பேச 4 பேர் பேசும்போது ஒரு நல்ல ரேட்டை போட்டு அவரு யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாரு. அவரு தனி காட்டு ராஜா. அவரு கேளுப்பா, தனி காட்டு ராஜா தான்பா. கேட்டு காட்டு ராஜா அவரு. கேட்டு பாருப்பா, இவன்ட்ட 20 வருஷமா பழகுறப்பா. இல்ல தனிக்கடை ராஜா தான் எப்பவுமே. கேட்டு பாரு, எப்பவுமே ஜாலியா தானே இருப்பாரு. மாமான்னு கேளு, எங்க நாங்க எப்படி தெரியும். மாமா தானே அவருக்கு கேளு அவர்கிட்ட. பிரகாஷ் அண்ணனை வச்சுதான் பேசலான்னு வந்தான். அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாராம். புரியுதா? பேரை சொன்ன உடனே அவன் பேரை முதல்ல இடத்த பார்க்க வந்தேன் தெரியுமா, 4 பசங்களை கூட்டி. அவங்க உங்க வீட்டுல என்னதான் தெரியுமா, என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு தான் கூத்துட்டு போறேன், உசாரா பாத்துங்க. எங்க அத்தை சொல்லிட்டு போனால நிக்கிறதுக்கு 4 வருஷமா இருக்குது என்கிட்ட. இந்த உண்டு இல்ல பாக்குறேன் ஐயா. இது எங்க நம்ம ஃபிளாட்டா, அது என் ஃபிளாட்டுக்கு இது பாரு, தாண்டிக்குது இந்த ஃபிளாட். பக்கத்துல இதுதானா, இது 100வது ஃபிளாட். இது இதனுடைய காஃபியே தானா. இப்போ இவருக்கு வந்து எங்க தெரியுமா, இது வந்து இவர் தொகுதி பேர் தான். இது இந்த கிராஸ் கிராஸ் வெயில் கூலிங்கா இது நம்மளுக்கு 40 ஃபிளாட் கிராஸ் பில்டிங் கட்டி அந்த சேஃப்டி டேங்க் வந்து ஆட்டோ டயர் அந்த ஒரு கேள்வி புரியுது. அந்த ஒரு கால் மட்டும் அதில் நிற்கும். அவ்வளோ மூளை இல்லாத கட்டணம் போகணும் நம்ம, அவ்வளோ ரூல்ஸ் எத்தனை இடம். சரி பேசிட்டியா? சொல்லிட்டாரு அவரு. அவ்வளோதான், பேர் பாத்தியா இது முதல்ல யாருன்னு? நீங்க தம்பி நம்பர் வாங்கிருங்க, அண்ணன் நம்பர் வாங்கிருங்க. எல்லா நம்பர் நான் உனக்கு போன் அடிக்கிறேன். நீங்க என்னைக்கு வரேன்னு சொன்னதை நான் அட்வான்ஸ் பண்ணி பேசிட்டு போயிதான் வேலை முடிச்சு. சரி, அப்ப நான் சாரை கூட்டி வருவா. தம்பி சாரை கூப்பிட்டு வந்துரு. நீ சாரு தம்பி பாரு ஐடியால கூட கூட்டிட்டு வா. எதுக்கு சாரை தெளிவா வரால புரியுதா? சரி, என்னைக்கு சார் நீங்க ஃப்ரீயா வந்து கூப்பிட்டுங்க அவரு. அதான் நமக்கு லீவ் இருக்கணும்ல, அந்த டைம்ல வந்துடும். என்னங்க இவர் நம்பிக்கைனால உங்களுக்கு வக்கீலுப்பா அவரு. சரி வாங்க போலாம். நீங்க வக்கீல் கூப்பிடுவீங்களா? என்ன அவருக்கு வேலை இருக்குன்னு அவரு போயிட்டாரு. அது கிடையாது, நீங்க என்ன பண்ணணுமோ ஒருத்தர் உங்களுக்கும் சாதகமா இருக்கணும், இவருக்கும் சாதகமா இருக்கணும். யாருக்கும் எதுவும் கிடையாது. இவர் என்ன எங்களுக்கு ஒரு கமிஷன் தர போறாரு, அவ்வளவுதான். எனக்கு கமிஷன் தரேன். நலம் கொடுத்தா நான் கமிஷன் இது உனக்கு அதான் இவர்கிட்ட தான் வாங்குவேன். நீங்க பார்த்து உங்க எல்லாரையும் வச்சு சொல்றேன், நீங்க நல்ல ரேட் போட்டு கொடுத்தீங்கன்னா இருங்க சொல்ல கேளுங்க. நல்ல ரேட் போட்டு கொடுத்து என்ன பேச விடுங்க. நல்ல ரேட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேருக்கு நான் மாத்தி கொடுத்து போயிடுவேன் நாளைக்கு. இல்லைன்னா என்ன பேச விடுங்கன்றல, இல்லைன்னா இவன் பேருக்கு மாத்தி கொடுத்துருவேன். யார் பேருன்னா அவ்வளவுதான். ரெண்டே வார்த்தை, விருப்பம் தான் கொடு, விருப்பம்லாம் விட்டுருப்பா. அப்படி இல்லைண்ணா, நீ பாரு திருப்பி பேசுறேன். இவரு கொடுன்னா நீ அவருக்கு தான் கொடுத்துறியா? நான் ஒன்றும் சொல்ல இல்ல, அவர் நான் சொல்றது டைம் ஆயிடுச்சு. ₹1 அதிகமா வாங்கி போவா, நான் தரமா 20,000 தரமா. சரி போலாம். 10,000 அதிகமா தரமா பாப்பா. அவள்தான் ஒரே பேச. சரி அனைவருக்கும் போயிட்டு வரோம். அம்மா போயிட்டு வரோம் சார், போயிட்டு வரோம். அப்புறம் என்னைய வந்து அப்புறம் குடிகார பையன் லூசு பையன் மாதிரி சொல்லக்கூடாது. சரி உட்காருங்க. நீங்க ஃபோன் பண்ணுங்க, அதெல்லாம் பேசி பார்க்கலாம். சரி பாபு, பரவாயில்ல சார், நீங்க முடிச்சு உட்காருப்பா. அவன் மொத்தம் வட்டி போடுன்றான். சரி நீ உட்காரு. வட்டிக்கு போறது
நான் டீ கடையில் வேலை பார்த்து நான் வட்டி கட்ட முடியுமா? திருப்தியாக கொடுக்குறேன், எனக்கு முடிச்சு கொடு. ஒரே டென்ஷன் பண்ணி நான் எத்தனை வாட்டி நான் வந்திருக்கேன், எனக்கு செலவு என்ன? நீ வராது, நான் என்னென்ன பண்ணுவேன்? நான் வரேன். என்னைக்குன்னா ஒரு வாட்டி நீங்கள் அண்ணன் யாராவது ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? சரி அதை விடுங்க, பரவாயில்ல வாங்க. நான் நீ உட்காரியா பேசலாம். முடிச்சு எப்போ பணம் காட்டுறேன். அக்கா மாதிரி நீ இது என் கூட பிறந்த அக்கா மாதிரி. எனக்கு டீ கடை இன்னைக்கு அரை நாள், நான் ஃபுல் நாள் லீவ் போட்டு எனக்கு 1000 ரூபா சம்பளம் போச்சு. என்ன பேசுறாக்கா? இன்னைக்கு வரி இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குமா? ஏம்மா எனக்கு இன்னைக்கு அரை நாள் ஞாயிற்றுக்கிழமை அரை நாள் லீவுமா. இனியே இதோட இது வந்து இவர் என்னோட தொடர்பு கரெக்டாக வச்சுருந்தாருன்னா நான் வந்து கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுக்குறேன். இவர் என்னிலேருந்து கட் பண்ணிக்கிட்டாருன்னா நீங்கள் அவர்கிட்ட தான் பார்த்துக்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் அவரை பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். ஓகேயா? சண்டேயில் பண்ணுறதுக்கு இல்லைங்க, விலை நிர்ணயம் பண்ணுன்னா அவர் ரெடி. அவருடைய பாயிண்டே தான். விலை என்ன இருக்கோ அந்த விலைக்கு கொடுத்தாருன்னா 100 ரூபா குறைச்சி கொடுக்க சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேங்கிறாரு. அவ்வளோதான். 100 ரூபாய் தோணுனா நான் 100 ரூபாய் தோன்றேன், நான் 10,000 அதிகமாக தரேன். இல்லை அந்த இடத்துக்கு மார்க்கெட் விலை என்னவோ அதை பார்க்குறேங்கிறாரு. அதுக்கு தெரிஞ்சுக்கல சொன்னா கூட பண்ணிக்கோ. நான் உனக்கு ஒன்றும் சொல்லலையே. நான் கூட எதுவும் சொல்ல சார். சரி உட்காரு. அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனேன், என் இடத்த நீ யூஸ் பண்ணிக்கணும். நான் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறேன். நீ கூட நான் அப்புறம் 10 வருஷமா சொல்கிறேன். உட்காரு சார், இன்னொரு வர விடு. சரி வாப்பா ஏறுப்பா. போலாமா? எப்படி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு. ஒரு 10 நாள் பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து நீங்க ஃபோன் பண்ணுங்க. இங்கே பாரு, நீ விலை என்னன்னு கரெக்டாக சொல்லணும். ஏப்பா நம்ம என்னப்பா பேசுனா, விலை என்ன மார்க்கெட் விலையோ அந்த விலைக்கு பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அதை விட என்ன பண்ண முடியும்? உட்காரு. எதுவும் இல்லை, இந்த இடத்து ஒரே ஒரு செகண்ட் இருந்து ஆஃப் பண்ணேன். சரி ரைட்டு. இப்போ வந்து என்ன காரணம் கேட்டோம்னா, இந்த ஏரியாவில் வந்து 4 பேர் வந்து வியாபாரிங்க விசாரி இந்த ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ ரேட்டு போதோ அந்த ரேட்டுக்கு வந்து அவங்க வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்கிற, 4 பேர் விசாரி. இல்லை நானும் விசாரிக்கிறேன், இல்லை ஐயா கூட விசாரிப்பார். விசாரிச்சு என்ன ஸ்கொயர் ஃபீட்டு போதோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டு அவங்க காசு கட்டுறேன்ட்டாங்க. அட்வான்ஸ்லாம் கிடையாதான். ஒன்று சொல்லிடுறேன், ரிஜிஸ்ட்ரி பண்ணுற அன்றைக்கி ஃபுல் அமௌண்ட் கட்டிடுறேன், நீ கையெழுத்து போட்டு நீ வாங்கிட்டு. நான் அவனுக்கு 2 லட்சம் ரூபா வாங்கியிருக்கேன். அவனுக்கு எப்படி அது எப்படி நான் மாதம் வட்டி கட்டணும்? இரு நான் சொல்கிறத கேளு. வாங்கிறது உன்னுடைய பிரச்சனை. 2 லட்ச ரூபா வாங்குறதுக்கு ரெஜிஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்கா? ரெஜிஸ்டர் பண்ணி கட்டினியா? 2 லட்ச ரூபா வாங்கினியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அது ஒன்றும் இல்லை. டாக்குமெண்ட் இவங்க காசு கொடுத்தோன்னா 2 லட்ச ரூபா கூப்பிட்டு அவன்கிட்ட கொடுத்துரு. அவ்வளோதான். இல்லைன்னா அவனுக்கு மார்க்கெட் விலை என்னவோ அந்த விலைக்கு விற்றுரு. விடுங்க. இவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டீங்களா இல்லையா? அவரது கார்டு தான் இருக்கா? நீங்கள் கொடுத்தியா? ஆமாம் கார்டு இருக்கு. இருக்குல்ல. உட்காரு. அதுவும் சொல்லுறேன். நீ பின்னாடி வண்டியில் வாப்பா. வண்டியில் வா. விஷயம் வந்து இதான், மார்க்கெட் இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட்டு போதோ அது தரன்ட்டாங்க. அப்புறம் உன் இடத்துல அவங்க எதுவும் பண்ணலை. செப்டிக் டேங்கும் கட்டலை, கொடிக்காரமும் கட்டலை. நீங்கள் நில அளவு பண்ணுறாங்கல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், விவோ கூட்டி வந்து அளந்துக்கங்கன்ட்டாங்க. வா. இதில் வந்து கிராஸாக அந்த ஒரு கம்பம் மட்டும் தான் எடுக்கணுமா? இந்த ஒரு கம்பம் தான் எடுக்கணுமா? அவங்க வந்து லைட்டாக கிராஸாக வந்து இதில் ஒரு கிராஸ் ஒன்று வருது. இதில் ஒரு மெனை ஒரு கிராஸ் ஒன்று வருது. ஒரு மெனை வந்து இப்படி வந்து இதில் கிராஸ் வந்து இப்படி போகுது. ஏமானையா? ஆமாம், பைத்தியக்காரன். இல்லை அதை ஏன்பா புதுசாக எழுக்கிறேன்? அவருக்கு ஒரு கம்பம் வருது, அவ்வளோதான். ஏறு. அதான் ஒரு கம்பம் தான் வருது. ஒரு கம்பம் வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை. அதான் வந்து கிராஸ். உட்காரு. வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிப்பா, போயிட்டு வரோம் நாங்கள். சரி உட்காரு, அங்கே போய் பேசிக்குவோம். வா. அதை தான் எங்கடா வண்டி? நீங்க முன்னால போடா, வண்டி அங்கே நிற்க. அங்கே போங்கடா. வா ஏறுப்பா. காலை இவன் ஆள் 1.25 ரூபா தான் இங்கே மார்க்கெட்டு போகுதுன்னு அடித்து பேசுகிறான். நான் என்ன சொன்னேன், கலவையில் ரியல் எஸ்டேட் போகிறவன் பார்ப்பான்ல, அவன் இந்த இடத்த என்ன ரேட்டு. இல்லைப்பா, அங்கிட்டு போய் பேசுவான். அங்கிட்டு போகலாம். இருப்பா. இங்கே எங்கே பேசுனா சவுண்டு கேட்கும் அவனுக்கு. அந்த வண்டிக்கிட்ட அந்த டூம் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அங்கே நிறுத்துவோம். இப்போ இவன் வந்து 175, அதாவது 175 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு போட்டு இப்போ அட்வான்ஸ் தரேங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து 900 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு போகுது. நீ 900 ரூபா தர வேண்டாம்.
ஆனால் கலவையில் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவன்னு ஒரு குரூப் இருப்பானுங்க. அவங்ககிட்ட என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கேட்டுட்டு நான் உன்னை கூப்பிட்றேன், நீ அந்த ரேட்டு கொடுத்துரு. அப்படி இல்லையா நீ பக்கத்தில் இருக்கிறனால ஒரு 100 ரூபா குறைச்சி கூட கொடு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபா குறைச்சி கூட கொடுன்ட்டேன். இதுதான் அவங்களுடைய பேச்சு, புரியுதா? நான் ரெக்கார்டிங் வச்சுருக்கேன், உனக்கு அனுப்புகிறேன். நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இல்லை இப்போ எப்போதுமே வந்து நம்ம மனசாட்சிக்கு பொதுவாக பேசணும். இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் வராதிங்கன்னா இப்போ இடம் வாங்குறேன் வந்து முடிச்சுட்டு போடுன்றேன். அசிங்கமாக்குது யாருன்னா வந்தா ஏமா கும்பலாக வராங்க. இல்லை நீங்கள் வாங்க விருப்பம் இருந்தால் அவர் சொல்கிற ரேட்டு மார்க்கெட் விலைக்கு 100 ரூபா குறைச்சி வாங்கிக்கோங்க, நான் வாங்கி தரேன். அப்படி இல்லையா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர் விற்கிறதுக்கு யார் கூப்பிட்டு வந்தாலும் சம்மதம் பண்ணுறதுக்கு தகராறு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். எந்த வந்து முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா விற்கணும். உங்களது என்ன முடிக்கணும்? அது ஆள் மணியக்காரர் அதெல்லாம் யாருக்கிட்ட அட்வான்ஸ் பண்ணீங்களோ அது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கிடுங்க. அது என்ன பேப்பருக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்களோ அது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கிடுங்க. எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி விக்னேஷ், ஓகே. அவர் எங்கே போயிட்டாரு? அவரை தான் தேடணும் இப்போ.